Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பழைய ஏஎஸ்டிசி அட்கோ பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளராக உள்ளார். மோசடி ஆப் மூலம் இவரது வங்கிக் கணக்கிலிருந்து 20 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு பிஎம் யோஜனா ஆப் ஒன்று வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் என்னுடைய நண்பர் ஊத்தங்கரை திருமால் முருகன். அதை நான் சில பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அந்த ஆப் ஹேக்கிங் ஆப்னு எனக்கு தெரியாது. அந்த ஆப் வச்சு என்னுடைய மொபைலை ஹேக் பண்ணி 10ஆம் தேதி ஏதோ பேடிஎம் ஃபோன்பே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓடிபி நான் ஓடிபியை பற்றி கண்டுக்கல, நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை விட்டேன். அப்புறம் 11ஆம் தேதி சென்னையில் எனக்கு பிஜேபி மீட்டிங் போயிட்டேன். அன்றைக்கி அதை இக்னோர் ஆகிட்டு 12ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணிக்கு இங்கே பிஜேபி மீட்டிங் கால் பண்ணியிருந்தேன். நான் சைலண்டில் போட்டுட்டேன் ஃபோன். அதனால் ஓடிபி எதுவுமே தெரில. அன்றைக்கி என்னுடைய அக்கௌண்ட்டில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 பேரை பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஜெயா பிஸ்வாஸ், ஸ்வரூப் தாஸ், அபீத் ஹுசைன் அப்படி நேமில் ஆட் பண்ணி ஓடிபி வந்திருக்கு. ஓடிபி நம்ம பார்க்கல, சைலண்டில் பார்க்கல. திடீர்னு லஞ்சுக்கு 1:30க்கு எழுந்துக்கும்போது பார்த்தாக்கா 5 லட்சம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிருந்தது. இந்த அரை மணி நேரம் உங்களுடைய பிரேக்கிங் டைம் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் 1/2 hour முடிஞ்சிச்சுன்னு ஒரு 4 மெசேஜ் கண்டினியூஸாக. நான் இதை பார்த்துட்டு உடனடியாக பேங்க் போனோம். கரெக்டாக 2 மணிக்கு பேங்க் போயிட்டேன். 2 மணிக்கு போய் பேங்க் பிளாக் பண்ணுறேன். இந்த 2 மணிக்குள்ளே 8 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் பேங்க் போனதுக்கு அப்புறமாவும் அந்த அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒரு 4 லட்சம் ரூபா, ஒரு 2 லட்ச ரூபா. அது இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கு கல்கட்டா பிரான்ச்சு. இந்த 5 லட்ச ரூபா ஒன்று, 3 லட்ச ரூபா ஒன்று ரெண்டுமே பந்தன் பேங்க் கல்கட்டா பிரான்ச் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. உடனடியாக அதை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன். உடனே அக்கௌண்ட் பிளாக் பண்ணதுனால எனக்கு ஐடிஎஃப்சிக்கு போன 10 லட்ச ரூபா ரிவர்சல் ஆயிடுச்சு. அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாம ராங் அக்கௌண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 8 லட்ச ரூபா மட்டும் போயிடுச்சு. இதுக்கு முன்னால் 5 நம்பர் வந்திருக்கு, ஃபோன் நம்பர். இந்த டீட்டெயில் எல்லாமே நான் கிரைமில் சைபர் கிரைமில் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இது வரைக்கும் இதுவும் இல்லை. சைபர் கிரைம்லேயும் ஒரே மெசேஜ் வந்தது. அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் ஆகிருக்கு, அவங்களுடைய அக்கௌண்ட்டு. அதில் 60,000 ரூபா இருக்குது. அது நீங்கள் வக்கீல் வச்சு கோர்ட்டில் மூவ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் நான் சைபர் கிரைம் போன உடனே சில விஷயங்கள் தெரிய வந்தது. பிஎம் யோஜனா, பிஎம் ஆவாஸ் யோஜனா, யோனோ கேஷ் எஸ்பிஐ, ஆர்டிஓ பதிவாகன், ஆர்டிஓ சலான், இந்த ஆப் எல்லாமே ஹேக்கர் ஆப். அந்த ஹேக்கர் ஆப்பை அதை தொடக்கூடாது, வந்தால் நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணுங்கிற விஷயத்தை சொன்னாங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆகணும். நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்குமே இம்மீடியட்டாக பண்ணிட்டேன். இதே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உங்கள் மீடியா மூலயமா தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இது ஹேப்பன் பேங்க்குள்ளேயே போய் பண்ணுறதுங்கிறது நார்மலாக மொபைல் ஜிபேவில் பண்ணுவாங்க. இது மொபைல்லையே போய் ஒரு மொபைல் பேங்க் ஆட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம். அதுக்கு மேலே பேங்க்லலாம் புதுசாக ஆடட் பெனிஃபிஷரிக்கு அந்த 24 ஹவர்ஸுக்கு 25,000 50,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி 8 லட்சம் 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறது பேங்க் மேலேயே எனக்கு ஒரு கேள்விக்கு இருக்கு. அவங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். வச்சிருக்கோம் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு, தெரியாம தொட்டா கூட ப்ராப்ளம் அப்படின்னா நான் டவுன்லோடே பண்ணல, ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன். இதான் பண்ணது. அது ஒரு இதுவான விஷயம். இந்த சைபர் கிரைமும் அரசும் இதுக்கான ஒரு பாதுகாப்பை சரி பண்ணும். ஏன்னா பேங்க்ல போட்டால் நம்ம எல்லாமே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அரசு கொண்டு வந்திருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, நிறைய பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்லாம் இப்படி மூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மக்கள் எப்படி பேங்க்ல பணத்தை போடுவாங்க? அவங்களுக்கு ஒரு பயம். கேஷை வீட்டில் தானே வச்சுக்க பார்ப்பாங்க. அதுக்காக இதை நிச்சயமாக அரசு இதை கூர்ந்து கவனித்து இதுக்கான வழிமுறைகளை கையாளணும்னு கேட்டுக்கிறேன்.